அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் எடுத்த காரியம் எதுவானாலும் சரி, அது 1000 மடங்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல் பணவசியத்திற்காகவும் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதற்காகவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, நாம் எடுத்த காரியம் எந்த விதமான தடையுமின்றி பிரம்மாண்ட வெற்றிகளை பெறுவதற்கு மிகவுமே எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்திருக்கோம். மோஸ்ட்லி அது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்திருந்தாலும் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சிம்பிளா இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் தாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இது போன்ற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கா அல்லது தமிழ்லையும் இது போன்ற வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. தமிழ்ல இல்லாத லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ற கான்செப்டே 2006க்கு பிறகுதாங்க உலகம் முழுவதும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. சீக்ரெட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் மூவி வெளிவந்தது. நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி நாம் விரும்பியதை எப்படி அடைய முடியும் அப்படின்றத அந்த சீக்ரெட் மூவில சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்களும் மகான்களும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. திருக்குறளை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அதுலயும் பார்த்தீங்கன்னா மனதை பயன்படுத்தி நாம் விரும்பிய விஷயங்களை விரும்பியவாறே அடைய முடியும்னு திருவள்ளுவர் நிறைய குறள்ல சொல்லியிருக்காரு. உதாரணத்திற்கு குறள் 540ல நம்ம பார்த்தோம்னா, உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய மனம் ஒரு விஷயத்தை உறுதியாக ரிப்பீட்டடா நினைச்சுக்கிட்டே இருந்தால் அதை நிச்சயமாக அடைய முடியும்ன்றது இதனுடைய பொருள். அதே போல தவம்ன்ற அதிகாரத்துல பார்த்தோம்னா, வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்னு சொல்லியிருக்காரு. இதற்கான பொருள், நாம் நினைத்த விஷயத்தை நினைத்தவாறு அப்படியே அடைய முடியும், ஒரு தவம் போல அதையே நாம் நினைத்து கொண்டிருந்தால்னு அர்த்தம். அதே போல இந்த குறளை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்ணிய எண்ணியாங்கெய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அதாவது நாம் எண்ணிய விஷயத்தை, நினைத்த விஷயத்தை நினைத்தபடி அப்படியே அடைய முடியும் நம்முடைய மனதில் உறுதி இருந்தால். இதே போல அகத்திய மாமுனிவர் கூட பார்த்தீங்கன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இதற்கான அர்த்தம், ஏதோ ஒரு கோரிக்கை அல்லது தேவையை நாம் அடைவதற்காக மந்திரத்தை பயன்படுத்துறோம். மந்திரம் சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாக குவிந்து மனம் ஒருநிலைப்படுது. ஒருநிலைப்பட்ட மனதால் நாம் விரும்பிய விஷயத்தை சுலபமாக நம்மால் அடைய முடியும். சோ நம்முடைய மனதை அலைய விடாமல் அதை ஒருமுகப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நாம் நினைத்த விஷயங்களை நம்மால் சுலபமாக அடைய முடியும். மந்திரமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. இது போல சிவவாக்கியர், திருமூலர் போன்ற சித்தர்கள் மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நம்மால் எதையும் சாதிக்க முடியும்னு அவர்களுடைய நிறைய பாடல்கள்ல எழுதியிருக்காங்க. இவ்வளவு தூரம் நம்ம பார்த்ததற்கான காரணம், எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸுமே தமிழ்ல இருக்குங்க. அதே போல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தமிழ்ல இருக்கு. அதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சோ நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு நிறைய தமிழ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. தினமும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றீங்க, ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினால் போதும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 108 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். நீங்க எடுத்த அந்த காரியம் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறும். மிகவும் சுலபமான வார்த்தைகள் தாங்க. 108 முறை எளிதாக நம்மால சொல்ல முடியும். வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும், அது சின்ன செயலாக கூட இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை 108 முறை பயன்படுத்திட்டு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அந்த செயலில் அசுர வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு முழுமையான லா
ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த நாள் இந்த கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல எந்த நேரத்துல வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்கன்னா கூட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டு போங்க. ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அல்லது புதியதாக ஒரு ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, புதிய உத்தியோகத்துல ஜாயின் பண்ண போறீங்கன்னா கூட இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க அல்லது காலேஜ் உங்களுக்கு ஓபன் பண்றாங்க, புதியதாக நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த வார்த்தையை முதல் நாள் அன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க. அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும். அதற்காக இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டு எதையுமே படிக்காமல் நல்ல ஸ்கோர் பண்ண முடியுமான்னு சில குதர்க்கவாதிகள் கேட்பாங்க. நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், இது போன்ற மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நாம் படிப்பதற்காக அல்லது பணத்தை ஈர்ப்பதற்கான அந்த வாய்ப்புகள் தான் நமக்கு உருவாகும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வார்த்தையை நீங்க படிக்கிறீங்கன்னா கல்வியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படும். படிப்பதற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்டாஃப் உங்களுக்கு அமைவாங்க அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. படிப்பதற்கு தேவையான அத்தனை விதமான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன துவக்கங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை நீங்க வாங்க போறீங்கன்னா கூட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டு போங்க. அது நல்ல வெற்றியை கொடுக்கும். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு சிம்பிளா நான் சொல்றேங்க. நீங்க எடுக்கிற எந்த ஒரு காரியமாக வேணாலும் அது இருக்கட்டும், அதுல வெற்றி அடைந்து விட்டால் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த செயலில் வெற்றி அடைந்து விட்டால் நீங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா கொண்டு வரணும். அந்த மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை 108 முறை நீங்க சொன்னாலே போதும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். எந்த நேரத்துல வேணாலும் நீங்க சொல்லலாம். அந்த வார்த்தையை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, தமிழில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க. கம்பீர ஆரம்பம், கம்பீர ஆரம்பம், கம்பீர ஆரம்பம். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வார்த்தை இது. வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்ல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான மந்திர சொல். 108 முறை இதை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சிம்பிளான விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை ஒரு வழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.